அண்மை செய்தி, டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க பிரதமர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க நேரடியாக முதலமைச்சர் இன்று பிரதமரிடம் கோரிக்கையை முன்வைக்க உள்ளார். தற்போது பிரதமர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துவிட்டார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பியிருந்தார். நேற்று மாலையே அவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு விமானம் மூலமாக சென்றடைந்திருந்தார். தற்போது பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், மெட்ரோ செகண்ட் பேஸ் அதற்கான நிதியை விடுவிக்க கோருதல், அதே போல சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க கோருதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அதற்கான கோரிக்கையை இன்றைக்கு நேரடியாக முதலமைச்சர் பிரதமரிடம் வைக்கிறார் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. திலகவதி, நீங்கள் கூறியது போல தமிழகம் நலம் சார்ந்த மற்றும் நிதி தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை தான் பிரதமரை நேரில் சந்தித்து முதல்வர் வலியுறுத்த இருக்கின்றார். இதற்காக தான் நாம் இங்கே இருக்கின்றோம். ஏற்கனவே பிரதமர் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளே இருக்கின்றார். சிறிது நேரம் முன்பாக தான் பிரதமரும் இங்கே உள்ளே சென்றிருக்கின்றார். சரியாக இவர்களுடைய சந்திப்பு 10:45 மணிக்கு பிரதமர் நேரம் கொடுத்திருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் சில நிமிடங்கள் இவர்களுடைய அந்த சந்திப்பானது நடைபெற இருக்கின்றது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை 2024-25 கல்வி ஆண்டுக்காக இந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய 3586 அந்த கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 60% நிதி மத்திய அரசினுடைய பங்கா இருக்கின்றது. இது 4 தவணையாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே முதல் தவணை ஜூன் மாதத்திற்கு விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை அந்த மத்திய அரசு பங்கு விடுவிக்கப்படாததை முதல்வர் வலியுறுத்த இருக்கின்றார். அதே போல தமிழகத்திற்கு அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான அந்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய 63,000 கோடி ரூபாய்க்கான அந்த மத்திய அரசினுடைய அந்த பங்கை விடுவிக்க வேண்டும். இதை தவிர மற்ற சில தமிழகம் சார்ந்த நல விஷயங்கள் குறித்தும் பிரதமரிடம் நேரில் முதல்வர் வலியுறுத்துகிறார். இது போன்ற முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக பிரதமரிடம் ஆலோசனை நடத்த இருக்கின்றார். இதனை தவிர்த்து நீட் விவகாரம், தமிழகத்திற்கு நீட் விலக்கு அளிக்க வேண்டும். அதே போல ஒரே நேரத்தில் அந்த தேர்தலை நடத்துவது தொடர்பான தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது போன்ற விஷயத்தையும் எடுத்துரைக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பு தற்போது தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே மற்ற தலைவர்களை பார்ப்பாரா என்ற பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் பிரதமருடைய இந்த ஒரு சந்திப்பு தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மற்ற எந்த ஒரு கூடுதலான சந்திப்புகளுக்கு திட்டமிடப்படவில்லை. தற்போது இந்த பிரதமருடைய சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட போல தமிழகம் சார்ந்த நலத்திட்டங்கள், குறிப்பாக அந்த 2 முக்கிய விஷயங்கள், அதாவது அந்த மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல கல்வி தொடர்பான அந்த நிதி விடுவிப்பது தொடர்பான இந்த 2 முக்கிய கோரிக்கைகள் தான் பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த சந்திப்பானது தொடங்க இருக்கின்றது. திலகவதி, ராஜு, நம்ம பிரதமர் முதலமைச்சரின் சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து பேசலாம்.